வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். பத்தாவதுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ரொம்ப மகிழ்ச்சியான நாள்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேர்த்துக்குமே இன்றைக்கி நம்மளுடைய நோட்டீஸ் போர்டில் ஒரு முக்கியமான பிளான் டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம சம்பாத்தியத்தை நம்மளே அதாவது ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான் டீட்டெயில்ஸ் வரப்போகுது இல்லையா? அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது உங்களுக்கு ஒரு சில இடங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணி, அதுவும் எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ணுறவங்க மாதம் 10,000 ரூபா ஈஸியாக ரீச் பண்ண முடியுமாங்கிற கண்டிப்பாக முடியும். அதுவும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஒரு ஆன்லைன் ஜாப். அது போக ஆன்லைன் ஜாப் இன்றைக்கி எஸ்பிஓவில் எந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்க போது, ஆல்ரெடி நம்ம யூடியூப் அஃபீஷியல் சேனல், அதாவது எஸ்பிஓ டிவிஎம் யூடியூப் சேனலில் ஞாயிற்றுக்கிழமை யூடியூப் லைவ் போட்டிருந்தாங்க இல்லைங்களா? அதில் முழுக்க விலாவரியாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு, ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துட்ருக்க ஒர்க் தான், அதையும் சேர்த்து பண்ண போகிறோம். இந்த மாதம் 10,000 ரூபா அப்படின்றதுக்கு எந்த மாதிரி ஒர்க்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம டெலகிராம் குரூப்லேயே மீடியா அஃபீஷியல் இருக்குது, அதை பார்த்து கற்றுக்குங்க. மாதம் 10,000 ரூபான்றது இன்றைக்கி ரொம்பவே கஷ்டமானதான். ஆனால் நம்ம எஸ்பிஓ பொறுத்தளவுக்கு அதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எந்த மாதிரியான ஒர்க்குகள் இருக்கும் இதுக்கு முன்னாடி, அதாவது நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பக்கம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்கலாம் பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோவோ அல்லது போஸ்ட்டோ அவங்கள சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட், இந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணுற ஒரு ஆப்ஷனாக தான் இருந்துச்சு. ஷேர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வீடியோ வாட்சிங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா ஆர்டிகல் ரீட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய ஒர்க்குகள் இருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் கலந்த கலவையாக தான் இந்த 10,000 ரூபா, மாதம் 10,000 ரூபாய்க்கு உண்டான வேலை இருக்க போகுது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் இன்கம் கொடுக்க தயாராகிட்டாங்க. நம்ம அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு, அதாவது இந்த ஒரு 4 மாதம் 5 மாதம் ட்ரைனிங் பீரியட் தான் போகும். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இந்த ட்ரைனிங் பீரியடில் இந்த மாதிரி ஒர்க் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய கெஸ்ஸிங் எது, இன்னும் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வராமல் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த யூடியூப் லைவ் கேட்ட அளவில் இந்த மாதிரி ஒர்க்கை தான் பேஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான வேலைகள் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த 3 விதமான வேலைகளையும் நம்ம சூஸ் பண்ணி செய்ய போகிறோம். நம்மளுக்கு இந்தளவு தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும், இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. என்னைய கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த சம்பாத்தியம் என்ன பண்ணலாம், நீங்கள் இப்போ உங்களை சம்பளம் வருது, இந்த 3 கேட்டகரிஸ் வைஸும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமே. ஒரு மாதம் ஒரு 5,000 ரூபா, ஒரு 10,000 ரூபா, ஒரு 15,000 ரூபா. இதில் எந்த வேலையை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 15,000 ரூபாய் உள்ள வேலையை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 15,000 ரூபாய்க்குள்ள வேலை, அதில் என்னென்ன கேட்டகரிஸில் எந்த மாதிரியான ஒர்க் கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு தெரியலாட்டியும் கூட கற்றுக்க கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? இந்த ஆர்வம் தான் இந்த 4 மாதம் அல்லது 5 மாதம் ட்ரைனிங் பீரியடில் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மளால் எதுவுமே முடியாது, இதோடு நிறுத்திக்குவோம், 5,000 ரூபா போதும் அப்படின்றவங்களுக்கு ஓகே. இல்லை, எனக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா மாதம் வேணும், நான் வீட்டில் இருந்துட்டு என்னுடைய மொபைல் மூலியமாக நான் சம்பாதிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இந்த 4 மாதம் ட்ரைனிங் பீரியடுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒர்க்கை சூஸ் பண்ணுறீங்க இல்லையா? இன்றைக்கி வரப்போகிற பிளான் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு தேவையான சம்பாத்தியம், வருமானத்தை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு
அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. அதில் எந்த மாதிரி அந்த பிளானில் வந்து எந்த மாதிரியான வேலைகள் கொடுத்துருக்காங்க, அந்த வேலைகள் நம்மளுக்கு தெரியுமா? சப்போஸ் தெரியலைனா கூட நம்மளுடைய குரூப்பில் இருப்போம். இப்போ டெலகிராம் குரூப்பில் ஏதோ ஒரு இதில் ஜாயின் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு கமாண்டர் கீழையும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கில் தெரிஞ்சுக்கலாம், இல்லை மீடியா அஃபிஷியல் யூடியூப் சேனல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இல்லை யூடியூப்பில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இப்போ பிளான் டீட்டெயில்ஸில் கொடுக்குற ஒவ்வொரு ஒர்க்கை பற்றியும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு விதமாக வரும். அதில் தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ், இங்கிலீஷ், எனி லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் அது சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது. அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நீங்கள் அந்த ஒரு 10,000 15,000 ரூபா சம்பளத்தை எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு அதுக்கு தயாராகிக்கிங்க. ஏன்னா இனி வரப்போகிற முன்னாடி மாதிரி அது எப்படி சொல்கிறது, முன்னாடி மாதிரி எஸ்பிஓவில் ஏனோ தானே ஒர்க் பண்ண முடியாது. வீடியோ பார்த்தோமா, காமன் நேரத்தில் வேலை முடிஞ்சா அப்படிலாம் இதுக்கு மேலே இருக்க முடியாது. ஏன்னா எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட், ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி. நிறைய இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இந்த சம்பளம் உள்ள வேலை, அதாவது இந்த வேலையை சூஸ் பண்ணுறது நீங்கள் தான். அதனால் ரொம்ப கவனமாக பொறுமையோட கையாளுங்க, கற்றுக்குங்க. அதுக்கு வந்து இனிமேல் வந்து எப்படியும் கண்டிப்பாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் நம்ம நேரில் போய் எப்படி ஒர்க் பண்ணால் அங்கே உள்ள ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம எஸ்பிஓலையும் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படி ஃபாலோ பண்ணாத நபர்கள் கண்டிப்பாக எஸ்பிஓவில் பயணிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நியூ ஜாயினர்ஸ் கிடையாது, இனிமேல் நியூ ஜாயினர்ஸ் கிடையாது. முடிஞ்ச வரை ஆள்களை குறைக்கத்தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் எஸ்பிஓவில் ஐடி போட்ட ஒவ்வொருத்தரும் வந்து மிக கவனமாக இந்த வேலையை சூஸ் பண்ணி கற்றுக்கிட்டு சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். இதை பற்றின வீடியோஸ் இப்போ இன்றைக்கி பிளான் டீட்டெயில்ஸ் வந்தோன்னே அந்த 3 விதமான வேலைகள் எப்படி இருக்கும், அந்த 3 விதமான வேலைகள் எவ்வளோ சேலரி நம்ம பிளான் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டு ஒரு 4 மாதம் கழிச்சு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சோன்னா எவ்வளோ சேலரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற தகவல் நம்மளுடைய சேனலில் டெய்லி உங்களுக்கு தர நான் தயாராக இருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை நபர்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி பிளான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அதை பற்றின விளக்கங்கள் 1 by 1 உங்களுக்கு டெய்லியுமே வீடியோவாக கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய சேனலில் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு தேவையான முழு விளக்கமும் தர தயாராக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.